ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே விழாக்குங்க. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் என்னோட சந்தோஷத்தை என்னோட உறவுகளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்க. நம்ம இன்னைக்கு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தாங்க. தருமபுரியில் போயிட்டு தம்பியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட வச்சுட்டு தம்பிக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நம்மளும் ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாடிட்டோம். இந்த சின்ன சின்ன கேம் கூட நமக்கு வந்து சரியாக விளையாட வரல. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு என்னோட இந்த டே வந்து இவ்வளோ ஹாப்பியாக போனதுக்கு காரணம் வந்து இந்த புண்ணியம் வந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அவரும் பால் விளையாடிட்டு இருக்கிறான்னு. இவங்க அப்பா அம்மா சும்மா இல்லாது இவ்வளோ வேற பெற்று போட்டுட்டு வருஷத்தில் ஒரு தடவை 5000 6000 இவளுக்கு தனியாக செலவு வேற வைக்கிறாங்க. வைக்க வேண்டிய நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில தலைவர். இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கேட்டு இது எல்லாத்தையும் வாங்கலாம். அவங்களாம் விருப்பப்பட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவங்க நினச்சாலும் நினச்சிட்டு அவ்வளோதான் விட்டுறணும். ஆனால் நான் வந்து இந்த பிறந்தநாள் வந்து நான் எதையுமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா ஒரு பிறந்தநாளுக்கு வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எதிர்பார்த்து ஏமாந்து அது ரொம்ப எனக்கு ஃபீலிங் ஆயிடுதா. அதனால் இந்த தடவை வந்து நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வைக்கவே இல்லைங்க. என்ன பிறந்தநாள் வருஷம் வருஷம் வயசு தான் அதிகமாகுது. இதை வந்து நம்ம எல்லாருக்கும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு தாட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு சர்ப்ரைஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க எதுவுமே தெரியலங்க. என் கூடயே தாங்க சுற்றிட்டே இருந்தாங்க. டே ஃபுல்லாக என் கூட தான் இருந்தாங்க. என் கூட பையன் கூட தான் இருந்தாங்க. எப்போ வாங்கினாங்கன்னே தெரியல. வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் எடுத்து வச்சு வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கே வந்து அது எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கூடவே தானே இருந்தாங்க, எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி அவங்களே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்கங்க. இந்த பர்த்டே வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் வந்து என்னோடய ஆசை என்னென்னா ஏதோ ஒரு 3 பேருக்காவது நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த தடவை என்னோடய பர்த்டேக்கு வந்து நாங்கள் செஞ்சு முடித்தோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இந்த பர்த்டே வந்து எனக்கு போச்சுன்னு தான் சொல்ல முடியுங்க. இந்த கிரெடிட் கோஸ்ட்டு எல்லாமே எங்கள் வீட்டுக்காருக்கு தாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரோட இந்த மனசு வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அவர் நினச்சிருப்பார், நீ எதிர்பார்க்காதது இந்த தடவை நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாரோ என்னமோ தெரில. இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன நடந்திருக்குன்னு நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பார் மனுஷன். இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நடந்திருந்தாலும் நான் வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேங்க. எனக்கு நம்ம எதிர்பார்த்து சரி நம்ம சூழ்நிலை வந்து ஃபேமிலி சூழ்நிலை அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். அதான் அது என்னமோ நான் எதிர்பார்க்கும்போது அது நடக்காது, நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது அது நடக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இந்த பர்த்டேயில் வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுங்க. உண்மையிலேயே என்னோடய மைண்ட் செட் அப்படி தாங்க இருந்துச்சு. என்ன பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு கூட அவங்க வந்து எதிர்பார்க்காம தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே கூட வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட ஹாப்பினஸ், என்னோட சந்தோஷத்தை என்னோட உறவுகளாகிய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. தம்பிக்கு தான் கேக்கை பார்த்துன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அப்படியே கேக்கை எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவன் கத்தியை கொடுத்தோன்னு நம்ம பாட்டு வடிவேல் காமெடி மாதிரி தான், என்கிட்ட விட்டுருங்க நான் கத்தி எடுத்து குத்தி கிண்டி கிளறிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அம்பிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் அவன். பாருங்களேன், ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.